வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவசியமான முக்கியமான ஒரு எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு நமக்கு பக்தி தேவையா அல்லது பயபக்தி தேவையா அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். பக்தி என்பது என்ன? இறைவன் மேல் நாம் கொண்டுள்ள அன்பு. இறைவனை நாம் தவறாமல் தொழுது கொள்வது, இறைவனை தவறாமல் நாம் ஆராதிப்பது, இறைவனை நாம் வணங்குவது, இறைவனை நாம் தேடுவது, இதுதான் பக்தி. இப்போ பக்தி அப்படின்னு சொல்லும்போது இறைவன் இருக்கின்றார்னு நம்புகிறவங்க தான் பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லாத சிலர் இருப்பாங்க. எல்லாமே விஞ்ஞானத்தினால இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பக்தி இருக்காது. ஆனால் பக்தி உள்ளவர்கள் கடவுள் இருக்கிறார், அவரால் தான் உலகம் படைக்கப்பட்டது, நாங்கள் அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் பக்தி உள்ளவர்கள். ஒவ்வொருவரும் கடவுளை தேடுறோம். இப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் நம்ம தொழுது கொள்கிறோம். கிறிஸ்தவங்க கடவுளை ஒரு மாதிரி தொழுது கொள்கிறார்கள், இந்துக்கள் இறைவனை ஒரு மாதிரி வழிபடுறாங்க, முஸ்லீம்கள் அவங்க 5 முறை தொழுகிறேன்னு சொல்லி அவங்க தொழுது கொள்கிறார்கள், புத்தர்கள் சமணர்கள் எல்லாருமே பக்தி அவங்கவுங்க பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாருக்குமே பக்தி இருக்குது. ஆனால் பயபக்தி எல்லாருக்கும் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது என்ன பயபக்தி அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு நாம் வணங்குகின்ற இறைவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்படணுன்னே தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திடுவோம், அது இல்லை. நான் குழந்தையாக இருக்கும், நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு குளத்தில் போய் நான் துணி துவைக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க மேலே அந்த தண்ணி தெரிச்சிருச்சான். உடனே அந்த அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க, நீ திரும்பி போகும்போது பாரு, அங்கே வழியில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு அது அந்த இது உன் கண்ணை குத்திடும்னாங்க. ஐயோ, பயந்து 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 நடுங்கி 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 அந்த இடத்த கடந்து போனேன். அந்த சிலை அங்கே தான் இருக்குது. ஆனால் நான் பயந்து 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 நான் நடுங்கி ஓடணும். வீட்டுக்குள்ளே ஓடி போனவுடனே எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். அப்போ எங்கள் அம்மா என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கம்மான்னொன்னே. அப்போ சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் நடக்காது, உன்னை பயமுறுத்துறக்காக சொல்லியிருக்காங்கன்ட்டு. பக்தி இறைவன் என்றாலே என்ன அர்த்தம்? அன்புன்னு அர்த்தம். இறைவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலான் இறைவனை அறியான். இறைவனை அறிஞ்சவங்களுக்கு பக்தி இருக்கும். இப்போ இறைவனை நாம் எப்படி பயபக்தியுடன் நாம் தொழுது கொள்ள வேண்டும்? இறைவனை வணங்குற நாம் எப்படி வணங்க வேண்டும்? மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடி நாம் வாழ வேண்டும். பாவம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். துணிகரமாக ஒரு பாவம் பண்ணிட்டு நம்ம கடவுளை கும்பிட்டோம்னா அதுக்கு பேர் பக்தியா? சொல்லுங்கள், அதுக்கு பேர் பயபக்தியா? நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம், ஆனால் கடவுளை போய் அந்த நேரம் பயபக்தியோடு தொழுது கொள்கிறோம், அதுக்கு பேர் பயபக்தியா? இல்லை. கொலை செஞ்சால் கடவுளை போய் கும்பிட்டா பயபக்தியா? இல்லை. அவனுக்கு பயம் இல்லை இல்லையா? பொய் சொன்னால் பயபக்தி இல்லை. அடுத்தவனை ஏமாத்தினா பயபக்தி இல்லை. இன்றைக்கி பாருங்கள், தீபாவளி சிட்டுன்னு போட்டுட்டு எத்தனை பேர் ஏழைங்களை கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் சீட்டு பிடிக்கிறாங்க, நான் இவ்வளோ வட்டி தரேன் அது வட்டி தரேன்னு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, அவங்களாம் கடவுளை கும்பிடுறவங்க தான், பக்தி உள்ளவங்க தான். ஆனால் பயபக்தி இல்லை. அப்படி பக்தி உள்ளவங்க இருந்தால் அடுத்தவங்க பொருளை ஏமாற்ற மாட்டாங்கல்ல. அவங்களோட சொத்தை, மற்றவங்க சொத்தை அபகரிக்க நினைக்கிறவங்களுக்கு பயம் இல்லை, பயபக்தி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனசில் பாவத்தை தூண்டுற எண்ணங்கள் இருந்தால் நமக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம தப்பு செஞ்சால் யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் கடவுளுக்கு நமக்கு தான் கண்ணை மூடி தூங்குகிறோம், ஆனால் கடவுளுக்கு இரவும் பகலும் ஒன்று தான். அவருக்கு தூக்கமும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. கடவுளே தூங்கிட்டா உலகம் என்ன ஆகுறது?
அவர் உறங்காமல் தூங்காமல் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் வந்து விழித்து கொண்டு தன் ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பயம் இருந்துக்கிறதான் பயபக்தி. என்ன இறைவன் பார்க்குறாரு? பயபக்தி இருக்கிறவன் வேசி வீட்டுக்கு, விபச்சார வீட்டுக்கு போவானா? சொல்லுங்க. தான் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு அவனுடைய இச்சைக்காக அப்படியெல்லாம் தப்பு பண்ண பயபக்தி இல்லையே, பயம் இல்லையே, அப்புறம் எப்படி பக்தி இருக்கும்? ஆனால் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கோயிலில் போய் நம்ம அன்னதானம் வழங்குறதுனாலையும் காணிக்க போடுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுளுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, ஏழைகளுக்கு கொடுக்குறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்குறீங்கன்றார். உலகமே அவரோட சொத்து, அவருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா? எப்போ? ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும்போது. அப்போது இப்படியெல்லாம் கடவுளுக்கு பயந்து வாழ்வது தான் பயபக்தி. பாவம் செய்வதற்கு ஒரு மனிதன் பயந்தானே என்றால் அதுதான் பயபக்தி. ஐயோ, நான் இப்படி செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, அதுதான் பயபக்தி. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு, அவங்க வேலை பார்க்குற ஸ்கூலில் அப்போ ரொம்ப கம்மி, நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா 6000 10,000 தான், அதை கொடுத்தா பெர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களாம். இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை, எனக்கு எப்போ வந்து கடவுள் கொடுக்குறாரோ அப்போ நான் வச்சுக்கிறேன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்ட்டு. அவங்களுக்கு 5 வருஷம் கழித்து கவர்மெண்ட் வேலை கிடச்சது. அதே அவங்களுக்கு ஒரு பைசா கூட இல்லாமல் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க. அப்போது இடையில ஒரு 6 வருஷம் கஷ்டம்தான் பட்டாங்க. இதுதான் பயபக்தி. இதுதான் பயபக்தி. அதாவது கடவுளுக்கு பயப்படுறது. என்ன வேணால் பண்ணலாம், அடுத்த நிலத்தை அபகரிச்சுக்கலாம், அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி விற்கலாம், பொய் சாட்சி சொல்லலாம், இல்லை திருட்டுத்தனமாக எல்லாத்தையும் பண்ணலாம். இதெல்லாம் பயபக்தி இல்லை. பக்தி இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் துரோகம் செய்ய நினைத்தால் அது பயபக்தி அல்ல. அவங்களுக்கு பக்தியே இல்லை, அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தா கடவுளுக்கு அது சுத்தமாக பிடிக்க, அது கடவுளுக்கு ஆகாத ஒரு காரியம். அப்போ நம்ம துரோகம்னு கூட செய்ய வேண்டாம். மற்றவங்க செய்த நன்மை, பெரிய நன்மை செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை வந்து நம்ம கண்டுக்காமல் அவங்களுக்கு ஒரு சின்ன நாம் ஒரு காரியங்கள் தவறாக செஞ்சால் கூட அது அவங்களுக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அது பயபக்தி இல்லை. உண்மையிலேயே பயம், எல்லாவற்றுக்கும் பயப்படணும். அப்போ என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். ஏன்னா தெய்வம் பரிசுத்தமான தெய்வம். தெய்வத்திட்ட கொஞ்ச நாளும் குறை இருக்குமா? சொல்லுங்க. எந்த தெய்வத்திட்டனாலும் குறை இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த தெய்வத்தை வணங்குகிற நாம் குறைவற்றவர்களாய் நாம் இறைவனை நெருங்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி, பயபக்தி. பயம் இருக்கிறவங்க கணவன் வந்து மனைவியை குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு அவனை அடிக்க மாட்டான். நிச்சயமாக பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அருமையாக நடத்துவான். ஏன்னா புருஷனானவன் தன் மனைவியை சொந்த சரீரமாக நினைக்கணும்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ எந்த ஒரு புருஷன் மனைவியை வந்து தைரியமாக அடிக்கிறது, டைவர்ஸ் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. பயபக்தி இல்லை. என்னதான் மனைவி வாயாடியாக இருக்கட்டும், என்னதான் மனைவி கொஞ்சம் சந்தேகப்படுறவளாக இருக்கட்டும், உங்கள் சொந்த சரீரத்தையே நீங்கள் அடிப்பீங்களா? தவறான ஒரு செல்லில் தவறான ஒரு வீடியோவை பார்க்கறது கூட பக்தி கிடையாது. தேவையில்லாத அசுத்த படங்கள், தேவையில்லாத வீடியோக்களை, யார் வேணால், கல்யாணம் ஆனவனாக கூட இருக்கலாம், ஆன பொண்ணாக கூட இருக்கலாம், ஆகாத வாலிப பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ பக்தி பயம் இல்லை. ஏன்னா கண்கள் பரிசுத்தம் வேணும், நாம் பேசுகிற வார்த்தையில் பரிசுத்தம் வேணும். ஒரு சொல்லு கூட அடுத்தவங்களை ஊன் பண்ண மாதிரி பேசுனா நம்ம கடவுளுக்கு பயம் இல்லை. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம நன்மையை விதைச்சா நன்மையாக இருப்போம். ஸோ கடவுளுக்கு பயம்ன்றது இதெல்லாம் தான். பயப்படுறவங்க அடுத்தவங்க சொத்து மேலே ஆசையே படமாட்டாங்க, விட்டு கொடுத்துட்டு போவாங்க.
தாழ்மையாக இருப்பாங்க. தெய்வத்தை உண்மையிலேயே பக்திமான் அப்படின்னு சொல்கிறது அடையாளத்தினால் அல்ல, வெளிப்புறத்தின் அடையாளம் அல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதோ இல்லை வேறு விதமான அந்த இதை போட்டுக்கிறதோ அல்ல. பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இதோட நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். இறைவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அனைத்தையும் ஜெயிக்கும். ஆண்டவர் தன்னை போல பிறர் நேசின்றார்ல, அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றினாலே நமக்கு அது நிறைவேற்றவங்க தெய்வத்துக்கு பயந்து தான் நிறைவேற்றுவாங்க. நமக்கு தீமை செய்தாலும் அவனுக்கு நன்மை செய்கின்றார் ஆண்டவர். உங்களுக்கு யாருனாலும் தீமை செஞ்சால் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவர் சொன்ன அழகான வசனம் என்ன தெரியுமா? தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. தீமையை நன்மையால் நம்ம வெல்லணுமா? அப்போ இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிறதுல கடவுளுக்கு பயந்து நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான் பயபக்தி. பெரிய பெரிய அடுத்தவங்க, அதாவது இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் இருக்கிற நடத்துகிறவங்க அந்த அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த வேலையை செய்கிற எல்லா ஸ்டாஃபுக்கு, ஒர்க்கர்ஸுக்கு அவங்களோட கூலியை அவங்க விருப்பப்பட்டபடி அவங்களுக்கு, அதாவது தாராளமாய் உதாரணத்துவமாய் அவங்க வர்ற லாபம் வர்றவங்கள சொல்கிறேன், அதை லாபம் என்ன வருதோ அதில் இருந்து கொடுக்காத படிக்கு கஞ்சத்தனம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிட்டு 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம். ப்ரைவேட் கம்பெனிலலாம் நிறையா நேரம், கவர்மெண்ட்லன்னா 8 மணி நேரத்தில் வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் 12 மணி நேரம், கூப்பிட்ட நேரம்லாம் போகணும், லீவு கிடையாது, கவர்மெண்ட் லீவு கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த சேர்த்து வச்ச பணத்தில் போய் தங்கமாக கொண்டுட்டு போய் கடவுளுக்கு படைத்தாலும், காணிக்கையாக படைத்தாலும் அது பக்தி ஆகாது. இறைவன் அதை நிச்சயமாய் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் போட்டு போகிறீங்க, அவ்வளோதான். கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். இந்த பயம் இருக்கிறது தான் பயபக்தி. ஐயோ, எனக்கு இவ்வளவு எனக்கு லாபம் வந்திருக்கே, நான் அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட லாபத்தினால அந்த வருஷம் ஆனது ஒரு நல்லது வந்த உடனே அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்குற முதலாளிகள்லாம் இப்போ இருக்கிறாங்க. வீடியோவில் பார்த்துருக்கோம். உண்மையில் அவங்க ஒருவேளை பக்தி இல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆமாம், பக்தி இல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் பக்தி வேஷம் போட்டுட்டு உலகத்தை மற்றவங்களை ஏமாற்றிட்டு ஊரை ஒலையடித்து வாயில் போட்டுட்டு சொந்த குடும்பத்தில் நடத்த தெரியாமல் கெட்ட பழக்கங்களில் வாழ்ந்துட்டு கடவுள் நம்மளை பார்க்க மாட்டார், எல்லாமே நம்ம காணிக்கையாக கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும்னு நினச்சி கொண்டுட்டு போய் கொடுத்தா அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இது பக்தியே இல்லை, இது அவபக்தி தான். கர்த்தருக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத இது ஒரு காரியம். ஸோ நாம் பக்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏன் அப்படின்னா இறைவன் பரிசுத்தமான தேவன், இறைவன் பரிசுத்தம் உள்ளவர். அதை தொழுது கொள்ளும் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர் சொல்கிறத நம்ம செய்யணும், அவருக்கு பயப்படணும், தப்பு செய்கிறதுக்கு பயப்படணும். தவறு வேற, தப்பு வேற. இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், தெரியாமல் நம்ம கால் ஒருத்தவங்க மேலே பட்டுருச்சுன்னா அது தவறுதலாக பட்டுருச்சு, அதில் தப்பு இல்லை. தெரிஞ்சே அவங்க வழியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வேண்டைக்கு அவங்க மேலே உள்ள வன்மத்தில் அவங்கள நல்லா மிதிச்சுட்டு, ஷூக்காலில் மிதிச்சுட்டு போனோன்னு வச்சுக்கிங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பயம் இல்லை. கடவுளுக்கு உங்களுக்கு பயம் இல்லை, பயபக்தி இல்லை. இந்த சின்ன விஷயத்தை கூட கடவுள் பார்ப்பார், உண்மையிலேயே பார்ப்பார். அதனால் சிறுவர் முதற்கொண்டு நம்ம பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் பயத்தோடு இறைவனை சேவிக்கிறதான் பயபக்தி. அப்போ பயத்தோடு நாம் இறைவனை சேவிக்கும் போது நாம் நிச்சயமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி வாழ்கிற எல்லாருமே மாறிட்டுன்னா எதுக்காக இந்த உலகமானது இவ்வளோ மோசமாக இருக்குது சொல்லுங்கள்? கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, ஏன் இப்படி நடக்குது? இல்லை, எல்லாம் வேஷம். ஆனால் ஆலயத்தையும் கோயிலையும் பாருங்கள், முக்குக்கு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது.
நீங்கள் கொண்டுட்டு போய் தப்பு ஆயிரம், அதாவது நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டு, அதாவது நல்ல மனசறிஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறீங்க. நீங்கள் பாலாபிஷேகம், நெய்யாபிஷேகம், என்ன சந்தனாபிஷேகம் செஞ்சாலும் அதில் இறைவனுடைய மனமானது சந்தோஷப்படாது. நிச்சயமாக. ஏன்னா பயமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு எப்படி ஒரு இறைவனை நம்ம தொழுது கொள்ள முடியும்? என்ன செஞ்சாலும் அவர் பதில் கொடுக்கலன்னு நினச்சிட்டு தைரியமா? ஏன் தெரியுமா? அவர் அன்புள்ளவருப்பா. இப்போது ஒரு தாய் இருக்கிறான்னா, தாய் பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அவள் கண்ணையா குத்துவா? கையை காலை ஒடிப்பாளா? இல்லை வேறு விதமாக தான் தண்டனை கொடுப்பா. அதுபோல் தான் பெரியமானவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் அந்த பாவமானது, இச்சையானது பாவத்தை பிறப்பித்து பாவமானது நம்மை மரணத்துக்குள்ளே தள்ளிடுறது. அதனால் நம்ம பாவத்தை விட்டு நாம் பரிசுத்தமாய் நாம் தேவனை தொழுது கொள்வதே பயபக்தி. நாம் இன்றிலிருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை, நம்மகிட்ட இருக்கிற தாழ்மை, முதல்ல தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தாழ்மை, விட்டு கொடுத்து போகிறது, பெருசாக என்ன நான் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்காதீங்க. அது பெரிய தப்பு. என்னைக்கு நம்ம மனசுக்குள்ள நான் அப்படின்ற ஒரு அந்த இது வந்துருச்சோ, ஈகோ வந்துச்சோ, அன்றைக்கி அது பயபக்தியே இல்லை. இது ரொம்ப கஷ்டன்றீங்களா? இல்லை, இருக்கலாம். எதுவுமே நம்ம கடைப்பிடிக்க முடியாதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு தரமாட்டார். அவர் அமைதியாக இருக்கிறார்னா புயலுக்கு பின்னே அமைதி. பாருங்களேன், புயல் ஓங்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக நான் அதை பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படியே இவ்வளோ அமைதியாக, பேர்டு கத்தாது, மரம் ஆடாது, ஒரு கிளை கூட, ரொம்ப ஒரு சைலண்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தா புயல் வீசும் பாருங்கள். அதுபோல் தான் இறைவன் அமைதியாக தான் இருப்பார். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை கொண்டு போடுவார். அதுதான் நமக்கு தண்டனை. அதனால் இன்று முதற்கொண்டு நாம் பயபக்தியோடு நாம் இறைவனை தொழுது கொள்வோமா? God bless you.